டாக்டர் ருக்ஷான் வெல்லன இவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு அதிரடி தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளராக கடமையாற்றுகின்ற டாக்டர் ருக்ஷான் வெல்லனவைத்தான் பதவியிலிருந்து நீக்க போகிறாங்க. ஏன் இவரை பதவியிலிருந்து நீக்க போகிறாங்க அப்படி என்றால், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய மருத்துவ அறிக்கைகளை ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு தான். உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுமக்களுடைய பணத்தை முறைகேடாக பயன்படுத்தினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறைக்கு சென்று அடுத்த கணமே தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து இவரது உடல்நிலை சம்பந்தமாகவும் எவ்வாறான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இவர் வெளியில் இருந்தால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும், மருத்துவ கண்காணிப்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை ஊடகங்களுக்கு அறிக்கையிட்டு இருந்தார். இந்த அறிக்கையிடல் பல ஊடகங்களை வெளிவந்ததனால பொதுமக்கள் மத்தியில் சர்ச்சையும் குழப்பமும் அமைதியின்மையும் ஏற்பட்டது. ஒரு பொறுப்பு வாய்ந்தவர் அரச மருத்துவ அதிகாரியாக இருந்து கொண்டு இப்படியான செயல்பாடுகளை ஈடுபடலாமா? ஒருவருடைய மருத்துவ அறிக்கையை வெளியில் சொல்லணுமெண்டா, அறிக்கையிடணுமெண்டா அதற்கான சட்டக்கோவைகள் இருக்குது, நடைமுறைகள் இருக்குது. அப்படித்தான் செய்ய வேண்டும். எந்த விதமான இந்த சட்டங்களையும் பின்பற்றாமல் முன் அனுமதியை பெறாமல் இவர் ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கிறார். இது சம்பந்தமான முதற்கட்ட விசாரணையில் இவரை பதவி நீக்குவதற்கு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சு தீர்மானிச்சிருக்கு. இது சம்பந்தமாக டாக்டர் ருக்ஷான் வெல்லனவுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமான உங்களது கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்க.